அந்த சந்தேகம் எல்லாருக்கும் இருக்குது. சீமான் பாஜகவால் இயக்கப்படுகிறார் என்று நான் உறுதியாக நம்புகிறோம். ஏன்னா இன்றைக்கி ஒரு தமிழ் தேசியக்காரன், தமிழ் தேசிய அரசியலை பேசுபவன், மாநில உரிமை அரசியல் பேசுகிறவன் இந்த வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வைக்க மாட்டான். சமஸ்கிருத திணிப்பை, இந்தி திணிப்பை விட இந்த வார்த்தை வராது. பெரியார் மீது விமர்சனத்தை வை, அது உனக்கு எல்லா உரிமையும் இருக்குது. ஆனால் தேசிய அரசியல், மொழி அரசியல் என்று பேசுகிறவன் எவன் ஒருவனும், எந்த இயக்கமும் சீமானை போட்டு தற்கொலைத்தனமாக, பிழைப்புவாதமாக இந்தியை, சமஸ்கிருதத்தை ஆதரிக்காது. தமிழ்நாடு என்பது இந்தியாவின் அரசியலில் ஏன் இந்தியை நாங்கள் எதிர்த்தோம்? இந்தியாவுடைய கான்ஸ்டியூஷனல் ஆக்டில் 1935 இந்தி கட்டாயம் என்று சொன்னபோது எல்லா மாநிலமும் தனித்து நிற்க முடியாதனால இந்தியை ஆதரிச்சாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் தந்தை பெரியார் தான் தமிழ்நாடு தமிழருக்கு என்று சொல்லி மறைமொழி அடிகளார் போய் ஒப்புறார். அவர் மறைமொழி அடிகளார் தனியொரு மனிதன், ஒரு கவிஞர், ஒரு புலவர். மறைமொழி அடிகளார் தனியொரு மனுஷன் கேட்டால் மக்கள் கேட்க மாட்டாங்க. அவர் இன்புட்டை வாங்கி தன் திராவிட கழக தோழர்களை கூட்டியாந்து, நீதி கட்சி தோழர்களை கூட்டியாந்து மக்கள் மன்றத்தில் போராடி தெரு தெருவாக கருப்பு சட்டை போட வச்சு தன்னுடைய தம்பிகளாக இருந்த முத்தமிழர் கலைஞர், பேரறிஞர் அண்ணா போன்ற தலைவர்களை தெரு தெருவாக போக வச்சு பாரதிதாசன் பாடலை இந்திக்கு தமிழ்நாட்டில் ஆதிக்கமாம், நீங்கள் எல்லோரும் வாருங்கள் நாட்டினரே என்கிற பாடலை பாட வச்சு தமிழ்நாட்டில் இந்தி எதிர்ப்பை உண்டு செய்து இந்தி திணிப்பை எதிர்த்தவர் தந்தை பெரியார். அதனால தான் மறைமொழி அடிகள் சொன்னார். நான் அவர் என்ன சொல்ல போனால் அந்த இந்திய எதிர்ப்பு கூட்டத்துக்கு மறைமொழி அடிகள் தலைமை தாங்கன்னு கேட்டுக்கிட்டே பெரியார் தான். அப்போ உன் அயோக்கிய அரசியல், உன்னுடைய சீமானுடைய அயோக்கிய அரசியல், சீமானுடைய தற்குறித்தனம் இயக்கத்தை நடத்திய தந்தை பெரியார் மறைமொழி அடிகளே அந்த தலைவருடைய அவர் மீது அன்பின் பாரமாகவும் மொழிப்பட்டு நாம அவர் வச்சுக்கிறாருன்னா அவரே மறைமொழி அடிகளாகவே தந்தை பெரியாரை தலைவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். அவரும் முரண்பாடு வைக்கிறார்னா இது என்ன சொல்லுது? அப்படி இந்திய எதிர்ப்பு அரசியலை பேசி தமிழை பாதுகாத்த இந்த மண்ணில் சமஸ்கிருதத்தை விட இந்தியை விட பெரியார் எதிர்ப்பு தான் அவசியம் பேசுகிறேன்னா நீ பாஜகவுடைய கைக்கூலியில் பாஜகவுடைய ஒன் ஆஃப் தி மெம்பராக சீமான் இருக்காருன்னு பார்க்குறேன். அங்கீகாரம் வாங்கி கொடுத்தாருன்னு சொல்லுவாங்க. இப்போ வரக்கூடிய தேர்தலில் சீமான் சந்திச்சாருன்னா அந்த வாக்குகள் விஜய்க்கு போக இருக்குமா இல்லை திமுக பக்கம் வரணும்னு நினைக்கிறீங்களா? இல்லை, திராவிட முன்னேற்ற கழகத்தை கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை, அது அரசியல் வகுப்பாளர்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவில் ஒரு மதச்சார்பின்மை பேசுகிற ஒரு கொள்கைசார் கூட்டணி, மாண்புமிகு முதலமைச்சர்களுடைய சாதனைகள், திட்டங்கள், ஒரு கொள்கை தெளிவு, சிறுபான்மை மக்கள், ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட பாதுகாவலாக முதலமைச்சர் இருக்கிறார். அதனால் எங்கள் பிரச்சாரங்களை சொல்லி, எங்கள் தலைவர்களுடைய கடந்த கால வரலாற்றை சொல்லி, இயக்கத்தை சொல்லி நாங்கள் வாக்கு கேட்க போகிறோம். சீமானவர்களுக்கு என்னுடைய தனிப்பட்ட கருத்து, சீமானவர்களுக்கு மாநில அங்கீகாரம் வாங்கி கொடுத்தது நடிகர் விஜய் அவர்கள் தான். அரசியல் கவர்னர் அறிவிச்சப்பட்ட பின்னாடி தேர்தலில் நிற்கலை. அதனால் 3 விழுக்காடு அவருக்கு அந்த வாக்கு போச்சு. அதனால் வென்றார். இன்றைக்கி அவருக்கு எதிர்ப்பு வந்ததுனால நடிகர் விஜய் அவர்களை கொச்சையாக பேசி நீ லாரியில் அடிபடிச்சாவேன் என்றெல்லாம் சொல்லி சாபம் விட்டு இன்றைக்கி பாஜகவுக்கு போயிருக்காரு. பாஜகவுடைய சாஃப்ட் ஹிந்துத்துவா ஓட்டு நமக்கு வரும் நம்புகிறாரு. எனக்கு என்ன வேதனைனா தந்தை பெரியாரை குறித்து இவ்வளவு வன்மமாக, இவ்வளவு கேவலத்தோடு, ஆதாரமற்ற அவதூறுகளை, அண்டப்புழுகளை சீமான் பேசி என்பதும் எந்த ஒரு காட்டமான அறிக்கையும் எடப்பாடி ஒன்று வரல. திராவிட இயக்கங்கள் சொல்கிற எடப்பாடி ஒன்று வரல. அதுக்கு மாதிரி ஏதோ ப்ரெஸ் மீட்டில் அவர் பேச தவறுங்கிறாங்க ஒழிய ஒரு காட்டமான அறிக்கையோ ஆர்ப்பாட்டமாக போராட்டத்தோ அவங்க எதையுமே சொல்லாமல் இருக்கிறது ரொம்ப வியப்பாக இருக்குது. மேபி இருக்கலாம். ஆனால் அந்த அரவணைப்பு என்பது ஆபத்தான அரவணைப்பு என்பதை எடப்பாடி அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். 1000 முரண்பாடு திமுகவுக்கு அதிமுகவுக்கு இருக்கும், அது அரசியல் சண்டை. ஆனால் திராவிட இயக்கத்தின் ஆசானை கொச்சைப்படுத்துகிற போது எடப்பாடி போன்றவர்கள், விஜய் போன்றவர்கள் எல்லாம் வேடிக்கை பார்ப்பது அயோக்கியத்தனமான கள்ள மௌனமாக நான் பார்க்குறேன்.